அதாவது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான பாப்பாக்குடி அப்படிங்கிற பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கி சூடு ஒன்று நடைபெற்றது. இதுல ஒரு இளஞ்சிறார் உள்ளிட்ட மொத்தம் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து காவல்துறை தரப்புல ஒரு விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உட்கோட்ட வனப்பகுதிக்குட்பட்ட இந்திரா காலனி சமத்துவபுரத்தை சார்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரோட பையன் சக்திகுமார், வயது 22 வயதான இவர் அங்க உள்ள ரஸ்தாபுரம் அப்படிங்கிற பகுதியில குடியிருந்து வருவதாகவும், இப்பகுதியில் உள்ள அருகில் இருக்கிற சமத்துவபுரத்தை சார்ந்த மாட்டு சமூகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் மேற்படி சக்திகுமார் என்பவரை ரஸ்தாவூர் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் உள்ள குளத்திற்கு வரவழைத்து அவரிடம் தங்களிடம் செய்யும் ரவுடித்தனத்தை பற்றியும் வெளியில் எப்படி போலீஸ் தெரிவிக்கலாம் ஆத்திரம் கொண்டு அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு அறிவாளால் தாக்கி உள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து மேற்படி நபர்கள் சக்திகுமாரை கொலை செய்யும் நோக்கில் கொடூரமாக தாக்க முயற்சித்த போது அவர் அங்கிருந்து தப்பித்து தான் குடியிருக்கும் பகுதியில வேறொரு நபரோட வீட்டுக்குள்ள போய் ஒளிந்திருந்திருக்காரு. ஒளிந்ததாகவும் அவரை தேடி கொலை செய்யும் நோக்கில் அப்பகுதியில் அறிவாளுடன் சுற்றிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக ரோந்து பணியில் உள்ள காவலர்களுக்கு தகவல் கிடைக்கப்பெறுது. அதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு போகும்போது மேற்படி இளைஞர்கள் அறிவாளுடன் காவலர்களை தாக்க முயற்சித்த போது அவர்கள் தப்பியோடிய நிலையில் சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த ரஞ்சித் என்ப காவலருக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதுன்னு இந்த சம்பவம் தொடர்பாக பாப்பாக்குடி காவல் உதவி ஆய்வாளர் எல் முருகன் என்பவருக்கு தகவல் கிடைக்கப்பட்டு அவர் சம்பவ இடத்துக்கு இளஞ்சிறார்களை பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தாத வகையில் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு அறிவுரை வழங்கிய போது மேற்படி இளஞ்சிறார்கள் உதவி ஆய்வாளரை நோக்கி ஆக்ரோஷத்துடன் அறிவாளர் வெட்ட முயற்சித்த போது உதவி ஆய்வாளர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருகில் உள்ள பெண்மணியின் வீட்டிற்கு அடைக்கலம் புகுந்துள்ளார். அவரை பின்தொடர்ந்து அறிவாளர் சென்ற அந்த இளஞ்சிறார்கள் மேற்படி நபரின் வீட்டோட கதவினை அறிவால் கொண்டு ஆக்ரோஷமாக தாக்கி சேதப்படுத்தி அருகில் இருந்த பெண்மணி மற்றும் அவரது மகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோட உதவி ஆய்வாளரை அங்கிருப்பவர்களை தாக்கும் முனைப்பில் செயல்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால் இவ்விடத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கிருக்கும் பாதுகாப்பு அங்க உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் உதவி ஆய்வாளர் முருகன் அங்கிருக்கும் நபர்களின் உயிரையும் உடம்பையும் காப்பாற்றும் நோக்கில் தனது உயிரையும் காப்பாற்றும் நோக்கத்துல தற்காப்புக்காக தன்னிடமிருந்த அளவு கைத்துப்பாக்கினை எடுத்து இளஞ்சிறார்களை எச்சரிக்கும் வகையில் உள்ளிருந்து சுட்டார்னோ அதனைத் தொடர்ந்து இளஞ்சிறாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர் கொடுக்கப்பட்டு இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற கூடுதல் காவல் படையினர் சம்பவ இடத்தில் காயத்துடன் இருந்த இளைஞர் சக்திகுமார் என்பவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வரான்னு குறிப்பிட்டிருக்கிறவங்க. சம்பவ இடத்தில் அருகில் இருந்த பகுதிகளை இளஞ்சிறார்களை போலீசார் தேடிய போது மார்பில் காயத்துடன் இளஞ்சிறார் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் தற்போது நலமுடன் உள்ளார்னு குற்றச்சம்பவத்தில் மற்றொரு இளஞ்சிறார் கையகப்படுத்தப்பட்டுள்ளார்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அப்பகுதியில் உள்ள நபரின் வீட்டினை சேதப்படுத்தி காவல் அலுவலர்களுக்கு கொலை செய்ய முயற்சித்து கொடூர கூட்டத்தில் ஈடுபட்ட மேற்படி 2 இளஞ்சிறார்கள் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பிட்டிருக்கிறாங்க. இக்குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 1வது இளஞ்சிறார் மீது பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் சென்ற ஆண்டு பெட்ரோல் குண்டு வீசியது உள்ளிட்ட 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் மருத்துவமனையில் காயம்பட்டு சிகிச்சை இருக்கும் 2வது இளஞ்சிறார் மீது சென்ற வழக்கும் ஒரு கொலை வழக்கும் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழான வழக்கு உள்ளிட்ட 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேற்படி இளஞ்சிறார்களின் சட்டவிரோத செயலினால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பதற்றத்துடன் இருந்த நிலையில் உடனடியாக காவல்துறை குவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குதுங்க.